வெல்கம் டு Vammu Stories. ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கதையை பார்க்க போகிறோம். ஒரு காடு, ஒரு ராஜா, ஒரு தேர்தல், ஒரு பெரிய தவறு. இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நல்லவங்க ஜெயிக்கல, புத்திசாலி ஜெயிச்சானா இல்லையா, கடைசி வரை பார்த்தாதான் தெரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய உயரமான மரங்கள், நிறைய பறவைகள் கீச் கீச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்களாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர் இருந்தாராம், ஒரு வலிமையான சிங்கம். அந்த சிங்கம் யாரையும் அநியாயமாக நடத்தாதாம், எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்குமா, சண்டை வந்தால் தீர்வு சொல்லுமா. ஆனால் ஒரு நாள் அந்த சிங்கம் ரொம்ப வயசாகி இறந்து போயிருதாம். அந்த நாளிலிருந்து காடு அமைதியாக இருந்தாலும் அங்கே இருக்க அனைத்து விலங்குகளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் ஆரம்பிச்சுதான். அனைத்து விலங்குகளும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்தாங்களாம். இப்போ யார் நம்மை வழி நடத்த போறாங்க? கரடி சொன்னதா நான் பலம், நான் தான் ராஜா. யானை சொன்னதா நான் பெரியவன், நான் தான் சரியானவன். குரங்கு சொன்னதா ஹேய் நான் வேகமாக இருக்கேன், நான் தான் ராஜா. நரி சிரிச்சுக்கிட்டே சொன்னதா நான் தான் புத்திசாலி. குட்டீஸ், இவ்வளவு பேர் ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்கள் இருந்தால் யாரை தேர்வு பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? அனைவரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்களாம். அப்போ ஒரு மான் சொன்னதா நாம் தேர்தல் வைக்கலாம்னு. அனைவரும் ஒத்துக்கிட்டாங்களாம். ஒவ்வொரு விலங்கும் தங்களோட ஓட்டை போட்டாங்களாம். யாருக்கு அதிக ஓட் கிடைக்கும்? கரடியா, யானையா, நரியா? கடைசியில் யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? குரங்கு தான் ஜெயிச்சுதான். ஏன்னா அது ரொம்ப துருன்னு இருக்கனால எல்லோருக்கும் பிடிச்சுதான். குரங்கு அந்த காட்டுக்கு ராஜா ஆயிருதான். ஆரம்பத்தில் அது ரொம்ப சந்தோஷமா எல்லோரையும் சிரிக்க வச்சுதான். ஆனால் அதுக்கு ராஜாவாக இருந்தால் என்னென்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலையாம். அது இன்னும் விளையாடிக்கிட்டு முக்கியமான விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் விட்டுருதான். இதையெல்லாம் கவனிச்ச நரி, இந்த குரங்கு நல்லவன்தான், ஆனால் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அதனால் நரி ஒரு சூழ்ச்சி பண்ண யோசிக்க ஆரம்பிச்சுதான். அப்போது காட்டில் ஒரு இடத்துல ஒரு வேட்டைக்காரன் வலை போட்டிருந்தானாம். இதை பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வந்ததாம். நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு கூடை எடுத்து அதில் நிறைய பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம்லாம் வச்சு வேட்டைக்காரன் போட்டிருந்த வலையில் அந்த கூடையை வச்சிருதான். நரி குரங்கு கூட்டிக்கிட்டு அந்த பழங்கள் இருக்க இடத்துக்கு வந்துதான். அரசே, உங்களுக்காக ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ். குரங்கு பழங்கள் இருக்கிறத பார்த்த உடனே கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிருதான். எதையும் யோசிக்காம நம்ம ராஜான்றதையே மறந்துட்டு பழங்களை சாப்பிட டப்புன்னு குதிச்சிருதான். வேட்டைக்காரன் போட்ட வலையிலையும் மாட்டிக்கிதான். குரங்கு உடனே என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருதான். ஆனால் அதுக்குள்ளே வேட்டைக்காரன் வந்து குரங்கை தூக்கிட்டு போயிடறானாம். காடு முழுக்க ரொம்ப அமைதியாயிருதான். அனைத்து விலங்குகளும் மீண்டும் கூடினாங்களாம். நாம் தவறாக தேர்வு பண்ணிட்டோம், நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு சிங்கத்தோட குட்டியையே ராஜாவாக தேர்வு பண்ணினாங்களாம். அந்த குட்டி சிங்கமும் தந்தை மாதிரி புத்திசாலியாக வளர்ந்ததாம். காட்டில் இருக்க அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? பொறுப்பு இருந்தால் தான் தலைவராக இருக்க முடியும். பேராசை ஆபத்தை வரவழைக்கும். நல்ல முடிவு எடுக்கணும்னா நல்லா யோசிக்கணும். குட்டீஸ், குரங்கு என்ன தவறு பண்ணுச்சு? நரி பண்ணது சரியா தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பொம்மை ஸ்டோரிஸ் அடுத்த கதையில் சந்திப்போம்.